வணக்கம் நண்பர்களே. நம்முடைய வாழ்க்கைக்கு உதவும் தன்னம்பிக்கை கருத்துகள் 2 என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதில் முதல் கருத்து, ஒரு நாட்டில் இருக்கிற மன்னர் தன்னுடைய அரசவையை விரிவாக்கிறதுக்கும் தன்னோட அரசவையில் இருந்த அமைச்சருக்கு வயதாகிட்டனால அவருக்கு இணையாக வேலை பார்க்கறதுக்கும் இளைஞர் ஒருவரை வேலையில் சேர்க்கறதுக்கு மன்னர் முடிவு செய்கிறாரு. அதுக்கான அறிவிப்பையும் மன்னர் அறிவிக்கிறாரு. அந்த வேலைக்காக ஏராளமான இளைஞர்கள் திரண்டு வராங்க. அவர்களை எல்லாம் ஒவ்வொரு கட்டமாக தேர்வு செஞ்சு ஒரு 5 இளைஞர்களை மட்டும் அமைச்சர் தேர்வு செய்கிறாரு. அடுத்தது அந்த 5 இளைஞர்களுக்கு மட்டும் இறுதிக்கட்ட தேர்வு ஒன்று நடக்குது. அந்த 5 பேருக்குமே அரசரோட முன்னிலையில் ஒரு பெரிய மைதானத்தில் அந்த தேர்வை நடத்துறதுக்கு முடிவு செய்கிறாங்க. அந்த மைதானத்துக்கு ஏராளமான மக்கள் திரண்டு வந்திருக்கிறாங்க. ஒரே கோஷம். அதுக்கப்புறம் மன்னர் உட்கார்றாரு. அந்த பரந்த மைதானத்தோட நடுவில் ஒரு மேடை ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த மேடையை ஒரு திரை போட்டு மூடி வச்சிருந்தாங்க. போட்டியை தொடங்கலாம் அப்படின்னு மன்னர் சொல்கிறாரு. அந்த மைதானத்துக்கு நடுவில் போட்டிருந்த அந்த மேடையை மூடி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த துணியை எடுக்கிறாங்க. அந்த மேடையில் ஒரு பீடம் வச்சு அந்த பீடத்தில் 2 வீரர்கள் கம்பீரமாக உட்கார்ந்துருந்தாங்க. அந்த 2 வீரர்களையும் பார்த்தா நகல் எடுத்தது போல எந்த வித்தியாசமும் இல்லாமல் இருந்தாங்க. அவங்களுடைய தோற்றத்தை பார்க்குறப்ப எந்த வித்தியாசத்தையும் கண்டுபிடிக்க முடியல. அவங்க 2 பேரும் போட்டிருந்த உடை, அவங்க 2 பேர் கையில் இருந்த ஆயுதங்கள், அவங்க 2 பேருடைய தோற்றம், இவை எல்லாமே சகல விதத்துலேயும் ஒரே மாதிரியே இருந்தது. அப்படியே அசையாமல் எந்தவித உணர்ச்சியும் காட்டிக்காமல் எந்தவித அசைவையும் காட்டிக்காமல் உட்கார்ந்துருந்தாங்க. இப்போ போட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி மந்திரி சொல்கிறாரு. இங்கே உட்கார்ந்துருக்கிற 2 வீரர்களில் ஒரு வீரர் மட்டுமே உண்மையானவர், இன்னொரு வீரர் போலியானவர். யார் அந்த போலியான வீரர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கான சவால் அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாரு. அதை கேட்ட அந்த 5 இளைஞர்களுமே மேடைக்கு பக்கத்தில் போகிறதுக்கு தயாரானாங்க. அவங்கள அமைச்சர் தடுத்தாரு. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவங்கள நீங்கள் 5 அடி தூரத்தில் இருந்து தான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி எந்த விதத்துலேயும் எதுக்காகவும் அவங்கள நீங்கள் தொடக்கூடாது. அவங்கக்கிட்ட மேடையில் நீங்கள் நேரடியாக பேசி விசாரிக்கவும் கூடாது. இந்த சவாலுக்கு நீங்கள் விரும்புகிற ஏதோ ஒரு பொருளை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்குது. அந்த ஒரு பொருளையும் நீங்கள் ஒரு தடவைக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது. உங்களுடைய கூர்ந்த அறிவை சோதிக்கிற போட்டி இது. அதனால் உங்களுடைய அறிவுக்கு நீங்கள் வேலை கொடுங்க அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாரு. இப்போது முதல் வீரன் போகிறான். அவன் அவங்கள உணர்ச்சி வசப்படுத்தி அவங்களுக்கு கோபம் வர மாதிரி பேசி பார்க்குறான். ஆனால் அவன் அப்படி பேசியும் எந்த சலனமும் அவங்க 2 பேர்த்துக்கிட்டேயுமே இல்லை. அடுத்தது 2வது இளைஞன் போனான். அவன் அவங்க 2 பேரும் விடுற மூச்சு காற்றுல யாருடைய மூச்சு காற்று இயற்கையாக சீராக இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு தன்னோட கையில் வச்சுருந்த ஒரு புல் எடுத்து அவங்க முகத்துக்கு நேராக தூரமாக நின்று நீட்டி பார்த்தான். ஆனால் அந்த புல்லில் எந்த ஒரு அசைவுமே ஏற்படலை. அதே மாதிரி 3வது இளைஞனும் 4வது இளைஞனும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு சோதனையை அவங்கக்கிட்ட போய் செஞ்சு பார்த்தாங்க. ஆனால் அப்படி செஞ்சு பார்த்தாலும் அவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியாக 5வது இளைஞன் அவங்கக்கிட்ட போனான். சில நிமிடங்கள் அவங்கள அப்படியே கூர்ந்து பார்க்குறான். அப்படி பார்த்ததில் அவனுக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. உடனே அவன் தன்னுடைய பங்குக்கு தீப்பந்தம் ஒன்றை அவங்கக்கிட்ட கேட்குறான். உடனே அங்கே இருந்தவங்க ஒரு தீப்பந்தத்தை அவனுக்கு கொடுத்தாங்க. அவனும் ஒரு பொருளை பயன்படுத்தலாம் இல்லையா, அதனால் அவன் கேட்டது போல் கொடுத்தாங்க. அந்த வீரர்கள் இருக்கிற இடத்துல இருந்து 5 அடி தூரத்தில் அந்த இளைஞன் நின்றுக்கிட்டு கையை நீட்டி அவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த தீப்பந்தத்தை காமிக்கிறான். அவ்வளவுதான். உடனே அந்த இளைஞன், இதோ இவர் தான் அந்த வீரர், இவருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறது அச்சசல் இவரை போலவே இருக்கிற மெழுகு பொம்மை அப்படின்னு ஒரு கம்பீரத்தோடு சொன்னான். அந்த இளைஞன் சொன்னதை கேட்ட அரசர் அப்படியே ஆமோதித்து கைத்தட்டி அந்த இளைஞனை பாராட்டினார். போட்டியில் ஜெயிச்ச அந்த இளைஞனை பார்த்து அங்கிருந்த கூட்டமே கைத்தட்டி அந்த இளைஞனை பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் மன்னர் அந்த இளைஞனை தன்னுடைய அருகில் வா அப்படின்னு கூப்பிட்றாரு.
அங்கே 2 வீரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்க 2 பேத்துல ஒன்று பொம்மை அப்படின்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு அந்த இளைஞரை பார்த்து மன்னர் கேட்குறாரு. மன்னா, அங்கே இருக்கிறது 2 வீரர்கள் அப்படின்னு நீங்கள் அறிவித்த போது இங்கே இருக்கிற மற்றவங்கள போல தான் என்னுடைய மனசுலையும் அவங்க 2 வீரர்கள் தான் அப்படின்னு பதிஞ்சு ஒருவேளை இது பொம்மையாக இருக்குமோ அப்படின்னு என்னை யோசிக்க விடாமல் தடுத்துருச்சு. அது உண்மைதான். ஆனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பக்கமாக போய் நின்று நான் பார்த்தப்ப தான் எந்த சலனமும் இல்லை அப்படின்னாலும் இயற்கையாக இருந்த வித்தியாசத்தை நான் பார்த்தேன். ஒருத்தருக்கு மட்டுமே வேர்வை துளிகள் வந்துகிட்டு இருந்துச்சு. காற்று அவங்கள கடந்து வந்த சமயம் திசையில் மாறி நின்று நான் அந்த வாசனையை நுகர்ந்து பார்த்தேன். அதனால் வியர்க்காமல் இருக்கிற இன்னொருத்தர் பொம்மையாக இருக்கலாமோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு யூகம் வந்துச்சு. நான் அந்த தீப்பந்தத்தை வாங்கி அந்த பொம்மைக்கு முன்னாடி மெதுவாக அசைச்சப்ப அந்த பொம்மை லேசாக உருகிறதையும் நான் பார்த்தேன். அப்படிதான் உண்மையான வீரர் யார் அப்படின்னு நான் சுலபமாக கண்டுபிடிச்சிட்டேன். உடனே மன்னர் அந்த இளைஞரை பாராட்டி அந்த இளைஞரையே இணை அமைச்சராகவும் வேலையில் அமர்த்தினாரு. இதில் என்ன விஷயம் அப்படின்னா 2 வீரர்கள் அப்படின்னு எல்லோருக்குமே சொல்லப்பட்டது தான். அதே போல் அந்த 5 இளைஞர்களுக்கும் சொல்லப்பட்டது தான். அதே மாதிரி அந்த 5வது இளைஞருக்கும் சொல்லப்பட்டது தான். ஆனால் ஏன் அந்த 2 வீரர்களில் ஒன்று பொம்மையாக இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த 5வது இளைஞருக்கு தோன்றுச்சு இல்லையா? அதுதான் வெற்றிக்கு காரணமே. இப்படி ஒருத்தனுடைய வெற்றி அப்படின்னா அவங்களுடைய வெற்றிக்கு பின்னாடி தனித்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த தனித்தன்மையை நமக்குள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா நாம தான் இங்கே சாதிப்பாளராக இருப்போம். அதனால தான் நம்முடைய பெரியோர்கள் நம்மளை மாற்றி யோசி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நாம் ஒரே மாதிரி யோசிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் நாம் ஒரு விஷயத்தை மாற்றி யோசித்தோம் அப்படின்னா அந்த மாற்றம் என்றைக்குமே நமக்கு முன்னேற்றத்தை மட்டுமே கொடுக்கும். 2வது கருத்து, ஒரு சின்ன பையன் ஒருத்தன் ரோஜா செடியை ஆசையாக நட்டு வைக்கிறான். அந்த ரோஜா செடி வளர வளர அதனுடைய மொட்டோட முள்ளும் சேர்ந்து வளர்றத அந்த பையன் பார்க்குறான். என்ன இது, ரோஜா மொட்டோட முள்ளும் சேர்ந்து வளருதே, அது கையில் குத்துமே, அதனால் நமக்கு வலிக்குமே அப்படின்னு அந்த சின்ன பையன் நினைக்கிறான். அதை நினச்சி அவன் ரொம்ப வருத்தப்படுறான். இவ்வளவு அழகான ரோஜா செடியில் எப்படி முட்கள் கூட சேர்ந்து வளரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ரோஜா செடிக்கு தண்ணி ஊற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த செடிக்கு தண்ணி ஊற்ற மறுத்துட்டான். அதே மாதிரி அந்த செடிக்கு உரம் போடுறதையும் நிறுத்திட்டான். அதை பார்த்து அந்த சிறுவனுடைய தந்தை அவனை கூப்பிட்டு, நீ முட்களுக்காக ரோஜா செடிக்கு தண்ணி ஊற்றுறத நிறுத்தின மாதிரி சின்ன குறைகளுக்காக மனிதர்களையும் நீ வெறுக்க ஆரம்பிச்சிருவ. இன்னைக்கு அந்த ரோஜா செடியில் முட்கள் இருக்குது, அதனால் நான் அந்த செடிக்கு தண்ணி ஊற்ற மாட்டேன், உரம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறியே. இதே மாதிரி தான் சின்ன குறைகளுக்காக மனுஷங்களையும் நீ நாளைக்கு வெறுத்து ஒதுக்குவ. அப்படி நீ வெறுத்து ஒதுக்குன அப்படின்னா நாளைக்கு உனக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் முள்ளோடு சேர்ந்தது தான் ரோஜா, குறையோடு சேர்ந்தது தான் மனிதர்கள். அதனால் குறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எல்லா விதத்துலேயுமே இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நிறைகளாக்கக்கூடிய நல்ல பண்புகளை நாம் நமக்குள்ள வளர்த்துக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.